اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد. يا معشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة وانصت والإمام يكتب فقد لغوت، واغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات واستغفره إنه هو الغفور الرحيم. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இமாம் மிம்பரில் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கும் நண்பர் பேச கண்டு பேசாமல் வாய்மூடின்னு சொன்னாலும் கூட சொன்னவர் ஜும்மாவின் பலனை இழந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே குத்பாவை கவனமாக காதுதாத்தி கேட்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்ய அலஸ் ஸலாத் ஹய்ய அலஸ் ஸலாத் ஹய்ய அலல் ஃபலாஹ் حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله واحد الأحد. الحمد لله الملك الفرد الصمد. الحمد لله الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. أحمده حمدا كثيرا طيبا أبد العبد. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له خلق كل شيء وقدر رزق كل حي. وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله خاتم النبيين وأفضل الخلق الأجمعين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. وقال تعالى أيضا:
والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر صدق الله العظيم. عن ابن عباس رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله عز وجل من هذه الأيام، يعني أيام العشر. قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலகத்தை படைத்து பராமரிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றும் எப்பொழுதும் எல்லோரினாலும் வணங்கப்பட தகுதியான ஏகன் என்று சாட்சியம் கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை அடியற்றி வாழ்ந்த வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த துல்காதா மாதத்தின் இறுதி வாரத்தில் இறை கட்டளையாம் ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் இறை இல்லம் மஸ்ஜிதுக்கு வருகை தந்து நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் மா தும்து லில்லாஹி தஆலா, இந்த மஸ்ஜிதில் தரித்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹுக்காக தரித்திருக்கிறேன் என்ற தூய நல்லெண்ணத்துடன் நிகழ்த்தப்படும் குத்துபா பேருரையை கவனமாக நிதானமாக சரியாக செவிதாழ்த்தி தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதுடன் பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்ற தூய பரந்த விரிந்த நல்லெண்ணத்துடன் அல்லாஹுடைய மாளிகையில் வீற்றிருக்கும் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்களுக்கு பூர்த்தியான ஒரு வாழ்க்கை திட்டம் இஸ்லாத்தை தந்திருக்கிறான். அதில் பல ஏவல்களில் எடுத்து வாழ வேண்டியவைகளையும் பல விடயங்கள் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டியவைகளையும் மார்க்கம் பணித்திருக்கிறது. என்னென்ன காரியங்கள் எடுத்து நடக்குமாறு ஏவப்பட்டிருக்கிறதோ அவைகளை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவனால் விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்களில் முற்றிலுமுற்றாக தவிர்ந்து ஒதுங்கி வாழும் விடயத்தில் அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நான் இறை கட்டளை பிறப்பிக்குகின்றேன், வசியத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்து உலகத்தில் வாழ்வதற்கு பொருத்தமான இடமாக இந்த உலகத்தை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். இந்த வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு தயாரிப்பாகவும் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அதற்கான ஒரு மூலாதாரமாக முதலீடாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா குறுகிய குறிக்கிடப்பட்ட ஒரு ஆயுளை வாழ்க்கையை தந்திருக்கிறான். யாருக்கு எவ்வளவு காலம் யாருக்குமே தெரியாது, அவனே முடிவு செய்து வைத்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வாழ்க்கையில் காலங்கள், நாட்கள், மாதங்கள், வருடங்கள் என்று அல்லாஹு தஆலா அவைகளை பகுத்து பிரித்து வைத்திருக்கிறான். 24 மணித்தியாலங்கள் சேர்ந்தது ஒரு நாள், 7 நாட்கள் சேர்ந்தது ஒரு வாரம், 29 30 தினங்கள் கொண்டது ஒரு மாதம், 12 மாதங்கள் கொண்டது ஒரு வருடம் என்பது அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்ட காலை வரையறை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானம் பூமி படைக்கப்பெற்ற காலத்திலிருந்து ஒரு வருடம் என்பது அது 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் சிறப்புமிக்க மாதமாக 4 மாதங்களை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். அது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அதனை அடுத்து வரக்கூடிய இஸ்லாமிய புதுவருட முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய தொடர்ச்சியான 3 மாதங்கள்,
இடையில் வரும் ரஜபுடைய 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலங்களையும் அதில் உள்ள ஒவ்வொரு தனித்துவங்களை கொண்டே அதை சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். இதற்கு முன்னால் நாம் ஷவ்வாலில் இருந்தோம், அதற்கு முன்னால் ரமலானில் இருந்தோம், அதற்கு முன்னால் ஷாபானில் இருந்தோம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானில் அது ஒரு நோன்பை கொண்டு சிறப்பிக்கப்பட்ட ஒரு மாதம் என்பதை போல இம்மாதம் சிறப்பென்பதற்கு பலவிதமான தனித்துவங்கள் இருந்த பொழுதிலும் இம்மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருப்பதற்குரிய ஒரு பாரிய சிறப்பம்சம் இக்காலத்தில் தான் இஸ்லாமிய 50 கடமைகளில் ஒன்றாகிய ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவேற்றப்படுகிறது. நம்முடைய நாட்டிலும் நம்முடைய பகுதிகளிலும் நம்முடைய பிரதேசங்களிலும் உலகத்தில் பல திக்கு திசைகளில் இருந்து அல்லாஹுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான ஹஜ்ஜாஜிகள் இன்று இஹ்ராம்கள் அணிந்தவர்களாக, வாயில் தல்பியாவை மொழிந்தவர்களாக, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ நான் ஆஜராகி விட்டேன். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜால் வஅலா குல்லி ضامر يأتين من كل فج عميق. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் எழுந்து சென்று மனிதர்களுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பற்றிய அறிவிப்பு செய்யுங்கள். இந்த அறிவிப்பை கேட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்று மக்காம் இப்ராஹிம் அல்லது ஜபலே அபு குவைஸ் என்னக்கூடிய அந்த மலையின் மீது ஏறி அந்த எந்தவிதமான தொடர்பு சாதனங்களும் இல்லாத அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை எழுந்து சென்று அறிவிப்பு செய்தார்கள். யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, கத் ஃபுரித அலைக்குமுல் ஹஜ் ஃபஹுஜ்ஜு, உங்கள் மீது ஹஜ் என்ற வணக்கம் அது விதியாக்கப்பட்டிருக்கிறது, அதனை நிறைவேற்றுவதற்காக விரைந்து வாருங்கள் என்ற அந்த ஒளிப்பதிவை, அந்த அறிவிப்பை அங்கே எழுந்து சென்று நின்று சொன்னார்கள். அன்றைய அந்த அழைப்பை யாரெல்லாம் கேட்டார்களோ, செவிமடுத்தார்களோ, அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறப்பதற்கு முன்னால் எந்தெந்த ரூகுகளாம் அதனை செவிமடுத்ததோ அவர்கள் அனைவர்களும் இன்றைய ஹராம் அணிந்தவர்களாக லப்பைக் என்ற அல்லாஹ்விடத்தில் இதோ நான் ஆஜராகிவிட்டேன் என்ற வாசகத்துடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, லப்பைக் என்றால் என்ன? ஒரு ஆசிரியர், ஒரு முஅல்லிம் ஒருவரை யா முஹம்மத், எங்கே முஹம்மது என்று கேட்டால் லப்பைக், இதோ நான் இருக்கிறேன் என்ற பதில் தான் லப்பைக். ஒருவர் அழைக்க அவருடைய அழைப்புக்கு பதில் சொல்வது லப்பைக், நான் இதோ ஆஜராகிவிட்டேன், இங்கே இருக்கிறேன், இங்கே பிரசன்னமாக இருக்கிறேன் என்பது லப்பைக் என்ற வாசகத்தின் அர்த்தம். இன்று யாரும் அழைக்கவில்லை, லப்பைக் என்று சொல்கிறார்கள் என்றால் அன்று அழைக்கப்பட்ட அழைப்பின் பதில் இதோ லப்பைக், நான் வந்துவிட்டேன். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று அக்கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் எழுந்து சென்று இந்த அறிவிப்பை செய்யுங்கள். அந்த அறிவிப்பை சொன்ன பொழுது யாரெல்லாம் கேட்டார்களோ, வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜால் வஅலா குல்லி ضامر يأتين من كل فج عميق, மூலைகள், முடுக்குகள், திக்குகள், திசைகள், உலகத்தில் நாலா பாகங்களில் இருந்து அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்ற மார்க்கம் 50 கடமைகளை கொண்டு கட்டியெழுப்பப்பட்டது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத் என்ற வணக்கத்துடன் சேர்ந்த ஹஜ்ஜுடைய வணக்கமாக இருக்கிறது. தொழுகை அது நாளாந்தம் தினந்தோறும் நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கம். நோன்பு அது வருடத்தில் ஒரு மாதம் நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கம். ஜகாத் அது ஒரு வருடத்தில் ஒரு விடுத்தம் செல்வந்தர்கள் மீது அல்லது அறுவடையின் போது, ஒவ்வொரு அறுவடையின் போது அது அதனுடைய நிசாபை அளவை எத்தினால் ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கம் என்பது போல ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது ஆயுளில் ஒரு விடுத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும்.
அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை, வசதியை, உடலில் பலத்தை தந்திருக்கிறானோ அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக விரைந்து செல்ல வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவருடைய ஹஜ்ஜி அவருடைய வாழ்க்கையில் நடந்த பாவத்தை, அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் வறுமையை ஒழிக்கும் ஒரு மிக பெரும் சாதனம், மிக பெரும் வணக்கம் ஹஜ் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நம்மில் ஏராளமானவர்கள் நிறைவேற்றியவர்கள் இருக்கிறோம். இன்னும் நிறைவேற்ற வேண்டியவர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்னும் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய வசதிகளும் வாய்ப்புகளும் செல்வங்களும் உள்ளவர்கள் நம்மில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த வணக்கங்கள் பொதுவாக அல்லாஹு தஆலா தந்திருக்கும் உடல் ஆரோக்கியம், செல்வம், வசதி, சந்தர்ப்பம், வாய்ப்பு இன்று இருப்பது நாளை இருப்பது இருக்குமா? அடுத்த வருடம் இருக்குமா? எதிர்காலத்தில் இருக்குமா? அது ஒரு கேள்வியாகவே இருக்கும். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வப்போது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது நல்ல விடயங்கள் ஃபஸ்தபிகுல் கைராத், நல்ல விடயங்களில் விரைந்து கொள்ள வேண்டும். இந்த வருடங்கள் செல்லவில்லை, இல்லை எது வருடம் செல்ல இருக்கிறோம், அவசரப்படுத்துங்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கத்தில் சட்டமும் இருக்கிறது. யார் மீது செல்வம் இருந்து, வசதி இருந்து, உடலில் பலம் இருந்து, நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பு இருந்து இந்த வாய்ப்புகள் தவறவிடப்படுமாக இருந்தால், எதிர்வரும் காலங்களில் இல்லாமல் போகுமாக இருந்தால், இந்த வணக்கம் அவர் மீது கலாவாக, கடமையாக, பாக்கியாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில், யார் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு வசதி பெற்றவராக இருந்தும் அதனை நிறைவேற்றாமல் வஃபாத்தானாரோ இல்லா அய்யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அவர் இந்த பூமியை விட்டு மரணிப்பதாக இருந்தால் யஹூதியாக, நஸ்ரானியாக, அல்லாஹ்வை இறை நிராகரிப்பு செய்தவராகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்ற பாரதூரமான கடுமையான எச்சரிக்கை இருக்குகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் நல்ல விடயங்களில் இன்ஷா அல்லாஹ் முந்திக் கொள்வோம். இன்னும் சந்தர்ப்பங்கள் எதிர்வரும் வருடங்களில் செல்வதற்காக முயற்சிப்போம், எண்ணங்கள் கொள்வோம், முயற்சிகளில் ஈடுபடுவோம், தாமதமாக்க வேண்டாம் சகோதரர்களே. இரண்டாவது, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் இது ஷவ்வாலுடைய மாதம் கழிந்து துல்காதாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் ஓரிரு தினங்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய சிறப்பான அந்த காலத்தை எதிர்நோக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை பிறை பார்க்கப்படும். பிறை தென்படுமாக இருந்தால் அது திங்கட்கிழமை துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாளாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் பிறை 10வது அது புதன்கிழமை பெருநாள் ஈதுல் அல்ஹாவுடைய தினமாக இருக்கும். இல்லை, பிறை திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் தென்படவில்லை என்றால் அது திங்களையும் 30ஆக கொண்டு அது பெருநாள் வியாழக்கிழமையாக இருக்கும். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இதனால் பிறை பார்ப்பதும் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அது வெறுமனே நோன்புக்கும் பெருநாளுக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதங்களிலும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு சுன்னத்தான விவாதத்தாக இருக்கிறது. பிறை பார்க்கும் பொழுது ஓத வேண்டிய துஆவையும் மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது. ஒவ்வொரு பிறை காணும் பொழுதும் அதில் அம்னையும் சலாமத்தையும் பாதுகாப்பையும் ஈடேற்றத்தையும் வேண்டுவதற்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையில் பிறை தென்படுமாக இருந்தால் நாம் அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை எதிர்நோக்கியவர்களாகவே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது சூரத்துல் ஃபஜ்ரில் வல் ஃபஜ்ர், அது வைகறை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த வைகறை எது, இந்த 10 இரவுகள் எது என்பதற்கு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடியவர்களில் தலைவராகிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது அந்த 10 இரவுகள் என்பது அது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 இரவுகளாகவே இருக்கும். ஒரு மனிதனுக்கு இந்த மாதத்தில், இந்த நாட்களில் உயிருடன் இருக்க கிடைப்பது மிக சிறப்பான ஒரு அம்சமாகவே இருக்கும். எதற்காக என்றால் அக்காலத்தில் இருக்கும் இரவும் பகலும் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்ப இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் ஹாதிஹில் அய்யாம். இந்த பூமியில் நிறைவேற்றப்படும் வணக்கங்களில் இந்த 10 இரவுகள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. 10 இரவுகளில் நிறைவேற்றப்படும் யானி
ஐயாமுல் அஷிர் என்று சொல்லப்பட்ட பொழுது சஹாபா பெருந்தகைகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரையும் உடமையையும் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய தீன் மார்க்கம் மேலோங்குவதற்காக அறப்போர் புரிவதை விடவும் அல்லாஹ்விடத்தில் இந்த 10 நாட்களில் நிறைவேற்றப்படும் வணக்க வழிபாடுகள் மிக நேசத்துக்குரியதா விருப்பத்துக்குரியதா என்று கேட்கப்பட்ட பொழுது நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விட மிக சிறப்பான அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்களாக அமலாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா ரஜுலுன், ஒரு மனிதர் இருக்கிறார், خرج بنفسه وماله, அவர் தன்னுடைய உடலையும் செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் எடுத்து சென்றார், ثم لم يرجع من ذلك بشيء, அவருடைய உடலும் பெறவில்லை, அவருடைய உடைமைகளும் பெறவில்லை. அப்படியான மனிதரை தவிர இந்த பூமியில் நடக்கும் இபாதத்துக்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நேசத்துக்குரிய மிக பெரும் சன்மானங்கள் கொடைகள் வழங்கப்படும் தினம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான ஒரு காலத்தை அப்படியான ஒரு நாட்களை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். மற்றொரு ஹதீஸிலே ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அஃதல் இன்தல்லாஹி வலல் அமலு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் ஹாதிஹில் அய்யாம் யானி மினல் ஆஷிர். இந்த 10 தினங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த 10 தினங்களில் செய்யப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகள் அதிகமாக இது நிறைவேற்றப்பட வேண்டும். வலிமையாக நிறைவேற்றும் தொழுகை போன்ற வணக்கங்களுடன் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத்தக்பீர் வதிக்ரில்லாஹ் வஇன் ஸாம யௌமின் மின்ஹா. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இக்காலத்தில் நிறைவேற்ற வேண்டிய வணக்கம் கூடுதலாக தஹ்லீல், தக்பீர், தஹ்மீதாக இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை துதிப்பது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தக்பீரும் தஹ்மீதும் தஹ்லீலும் கூடுதலாக இக்காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னும் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வ இன்ன சியாமு யௌமின் மின்ஹா, இக்காலத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு நஃபிலான நோன்புகளும் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு கண்ணியம் மகத்துவமும் பொருந்தியது என்றால், யுதலு பிஸியாமி ஸனத்தின், ஒரு நாள் நோன்புக்குரிய நன்மை அல்லாஹ் ஒரு வருடத்துடைய நோன்பின் நன்மைகளை வழங்குகிறான். வல் அமலு ஃபீஹின்ன, இக்காலத்தில் நிறைவேற்றப்படும் ஏனைய வணக்க வழிபாடுகள் யுதாஃபு பிஸபபியத் அல்லாஃபின், அது 700 மடங்குகளாக இரட்டிப்பாக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான கண்ணியம் பொருந்திய மகத்துவமான சிறப்புமிக்க இரவையும் பகலையும் நாம் எதிர்கொண்டவர்களாக இருக்கிறோம். மற்றொரு ரிவாயத்திலே ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், கான யுகாலு ஃபீ அய்யாமில் அஷர், இந்த அய்யாமுல் அஷருடைய ஆரம்ப 10 தினங்களுக்கும் எங்களுடைய பரிபாசையில் எங்களுக்கு மத்தியில் பேசப்படும் பிக்குல்லி யௌமின் அல்ஃப் யௌம், பிக்குல்லி யௌமின் அல்ஃப் யௌமின், ஒவ்வொரு நாளும் 1000 நாட்களுக்கு நிகரானது, 1000 நாட்களுக்கு நிகரானது. இன்னும் சொல்வார்கள், வயௌமு அரஃபா, அக்காலத்தில் தான் பிறை 9வது தினம் அரஃபாவுடைய தினம் இருக்கிறது. அரஃபாவுடைய தினம் அது எந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கது என்றால், அஷரத்து ஆலாஃப யௌமின், அது 10,000, அஷரத்து ஆலாஃப யௌமின், 10,000 தினங்களுடைய நாட்களுக்கு அது நிகரானது என்று சொல்லப்படுகிறது. என்றால் ஃபضலுடைய விடயத்தில், சிறப்புடைய விடயத்தில், மகத்துவத்துடைய விடயத்தில் அந்த அளவுக்கு மிக கண்ணியமானது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அக்காலத்தில் பகலுடைய நேரங்கள் அது முடியுமானவர்கள் நோன்புகளை கொண்டு நாம் அலங்கரிக்க வேண்டும். அக்காலத்தில் சென்ற ரமலானுடைய காலத்தில் நோன்புகள் விடுபட்டிருக்குமாக இருந்தால், அல்லது நதருடைய நோன்புகள் இருக்கிறது, நேர்ச்சியுடைய நோன்புகள் இருக்கிறது என்றிருக்குமாக இருந்தால், அல்லது எங்களுடைய வீடுகளில் வசிக்கும் பெண்மணிகள், தாய்மார்கள், சகோதரிகள் ரமலானுடைய காலத்தில்
நோன்புகள் நோக்க முடியவில்லை, கலாவாகியது, தவறியது, தங்கடத்தின் காரணமாக, பிள்ளை பேற்றின் காரணமாக, அல்லது அவர்களால் நோக்க முடியாத பல சந்தர்ப்பங்களினால் விடுபட்டிருக்குமாக இருந்தால் இக்காலம் மிக பொருத்தமானதாகவே இருக்கும். இதில் நாம் நிறைவேற்றும் பொழுது எமது கலா நிறைவேறுவதுடன் இக்காலத்துடைய நோன்பை நோற்றி நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளும் ஒரு சிறப்புமிக்க காலமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் இக்காலத்தில் பகலை நோன்புகளை கொண்டு அலங்கரிப்போம், இரவுகளை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்துவோம், நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு திட்டமிடுவோம். இன்றைய காலங்களில் அக்காலங்களில் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அங்கே இஹ்ராம் அணிந்தவர்களாக தல்பியாவுடன் மினாவிலும் அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் ஜம்ராக்களில் நின்று கொண்டு அங்கே அவர்கள் அதற்குரிய வணக்கங்களை நிறைவேற்றி அந்த நன்மைகள் அவர்கள் சேர்த்துக் கொள்வது போல ஊர்களில், நாடுகளில், வசிப்பிடங்களில் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற செல்வமற்றவர்கள் போன்றவர்கள் அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு மார்க்கம் இவ்வாறான சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறது. அதனால் நாம் இதில் கவனம் செலுத்துவோமாக. மூன்றாவது, இக்காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய அரஃபாவுடைய நோன்பு, அது பிறை 9வது தினத்தில், அதற்கு முன்னால் இருக்கும் 8வது தினம். இந்த ஒவ்வொரு தினங்களும் மார்க்கத்தில் மிக சிறப்பு மிக்க தினங்கள். பிறை 8வது தினம் அது யௌமு தர்வி, பிறை 9வது தினம் யௌமுல் அரஃபா, பிறை 10வது தினம் யௌமுன் நஹர், பிறை 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக். இந்த மாதம், இக்காலம் மிக சிறப்பு மிக்க ஒரு காலம் சகோதரர்களே. இந்த பூமியில் நோன்பும் தொழுகையும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் ஆகிய 5 அமல்களும் ஒன்று சேர நிறைவேற்றப்படும் ஒரே ஒரு காலம், அது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய காலம். இதர எந்த மாதங்களிலும் ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவேற்ற முடியாது. நோன்பை நோக்கலாம், ஜகாத்தை நிறைவேற்றலாம், தொழுகையை நிறைவேற்றலாம். இந்த பூமியில் இஸ்லாத்தின் 50 கடமைகளும் ஒரே காலத்தில் நிறைவேற்றப்படும் ஒரு காலமாகவே இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அங்கு சென்றவர்கள் அதற்குரிய வணக்கங்கள் கடமைகளில் ஈடுபடுவது போல நாம் எமது பகுதிகளில், பிரதேசங்களில் இருப்பவர்கள் நாம் இங்கிருந்து கொண்டு என்னென்ன வணக்கங்க வழிபாடுகளில் செய்து நன்மைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவது, பிறை தென்பட்டு விட்டுமாக இருந்தால் நாம் அரஃபாவுடைய நோன்பை நோக்கிறோம். அங்கு பிறை 10, 11, 12, 13வது தினங்களில் இந்த பூமியில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். பூமியில் உலகத்தில் வாழும் பொழுது ஒரு வருடத்தில் 5 தினங்களில் நோன்பு நோட்பதை மார்க்கம் ஹராமாக்கியிருக்கிறது. அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். பிறை 10வது தினம், பிறை 11வது தினம், 12வது தினம், 13வது தினம் யௌமுன் நஹர், அதனை துயர்ந்து வரும் ஐயாமு தஷ்ரீக் ஆகிய 4 தினங்கள். 5வது ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளுடைய தினம். இந்த 5 தினங்களிலும் கலாவுடைய நோன்போ, நேர்ச்சியுடைய நோன்போ, ஃபர்துடைய நோன்போ, சுன்னத்துடைய நோன்போ அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அன்றைய தினங்களை அல்லாஹ் உண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக அதை கழிப்பதை மார்க்கம் வழிகாட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவது போல பூமியில் இருக்கும் நாம், ஏனைய பாகத்தில் இருக்கும் நாம் நிறைவேற்றும் ஒரு வணக்கமே உல்ஹிய்யாவுடைய வணக்கமாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவர்களுக்கு வசதிகளை தந்திருக்கிறானோ, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக கடினமாக சொன்னார்கள், யாருக்கு வசதிகள் உல்ஹிய்யாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வசதிகள், சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருந்தும் நிறைவேற்றவில்லையோ அவர் நாம் தொழும் இடத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டாம், எம்முடன் சேர்ந்து தொழ வேண்டாம் என்ற கடினமான எச்சரிக்கையை தந்திருக்கிறார்கள். இது எப்போது நிறைவேற்றப்பட வேண்டும்? துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 10வது தினம் பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்றியதிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் நிறைவேற்றலாம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, யார் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணமும் நாட்டமும் ஆசையும் முயற்சியும் இருக்குகிறதோ அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களையும் மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது. இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை கண்டதிலிருந்து இந்த உல்ஹிய்யாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நகங்களை களைவதையும், மீசைகளை கத்தரிப்பதையும், முடிகளை சிரைப்பதையும் மார்க்கம் தடுத்திருக்கிறது. அதனால் இந்த எண்ணம் கொண்டவர்கள் முதலாவது இதனை நிறைவேற்றுவதற்கான எண்ணத்தை நாம் அனைவர்களும்
உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும். யார் மீது கடமை? மார்க்கம் இதற்கான சட்டத்தை சொல்லும் பொழுது, பெருநாளுடைய தினத்தில் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய பொறுப்பு கீழால் இருக்கும் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் உட்பட அன்றைய நாள் உண்ணுவதற்கான உணவு, உடுப்பதற்கான உடை, இருப்பதற்கான வசிப்பிட வசதிகள், இதற்கு தேவையான வசதிகள், வாய்ப்புகள், செல்வங்கள் போக மினமிச்சமான மேலதிகமான செல்வமுள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவர் மீதும் இந்த உலஹியா உடைய வணக்கம் அதை சுன்னா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாகவே இருக்கும். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சட்டத்தை சொல்லும் பொழுது இன்று நமது பிரதேசங்களில், நமது பகுதிகளில் இதை விட குறைவான வசதி உள்ளவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் இவ்வணக்கத்தை நிறைவேற்றுபவர்கள் நமது பகுதிகளில் மிக விரலுற்று எண்ணக்கூடிய குறைவான நபர்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்பது கவலையான உண்மை சோதர்களே, கசப்பான உண்மை. அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் வசதிகளை தந்திருக்கிறான். நாம் எமது உடுப்புகளுக்காக, துணிமணிகளுக்காக, வைபவங்களுக்காக, திருமண நிகழ்வுகளுக்காக, ஒரு குழந்தை பிறந்த தினத்துக்காக, அல்லாஹு அக்பர், குடும்பமாக சேர்ந்து நாம் சந்தோஷமாக கழிப்பதற்காக அல்லது ஒரு உணவை உட்கொள்வதற்காக எத்தனை ஆயிரம் பணங்களை வீணடிக்குகிறோம், செலவழிக்குகிறோம், சந்தோஷம் என்ற பெயரில் செலவழிக்கிறோம். மாஷா அல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறானோ வீண் விரயம் இல்லாத விடயத்தில் செலவழிப்பதில் குற்றம் கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கம் என்று வரும் பொழுது, அல்லாஹ்வின் கட்டளை என்று வரும் பொழுது, தீன் என்று வரும் பொழுது, அல்லாஹ்வுக்காக இழப்பது என்று வரும் பொழுது உள்ளத்தில் ஒருவிதமான கருமித்தனம், கஞ்சத்தனம், பகல்தனம், இதை நான் நிறைவேற்றுவதா? என்னிடம் என்ன வசதி இருக்கிறது? அல்லாஹ் அக்பர். ஒரு உலுஹியா, ஒரு மாடு, குறைந்தது ஒரு மாட்டில் 7 நபர்கள் பங்கெடுக்க முடியும். ஒரு ஆடு என்று சொல்லும் பொழுது கூடினால் ஒரு 40-50,000. அல்லாஹ் அக்பர். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் செல்வம் ஏற்படுவதற்கு சம்பாதிப்பது எப்படி ஒரு வழி என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்காக செலவழிப்பது வாழ்க்கையில் செல்வம் பெறுவதற்கான வழி. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அன்ஃபிக் இப்ன ஆதம் உன்ஃபிக் அலைக். ஒவ்வொரு நாளும் மா மின் யௌமின் தத்லு ஷம்ஸ் இல்லா வ துனாதி ஸமா. ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் சூரியன் உதயமாகும் பொழுது 2 மலக்குமார்கள் உதயமாகிறார்கள். அதில் ஒரு மலக்கு சொல்லுகிறார், ஏ ஆதமுடைய மகனே, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கும் செல்வத்தில் ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழி, அல்லாஹ் உனக்கு பிரதி உபகாரம் தருவான். மற்றொரு மலக்கு சொல்லுகிறார், ஆதமுடைய மகனே, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கும் செல்வத்தில் நீ கருமித்தனமாற்றினால் அல்லாஹ் இவருடைய செல்வத்தை அழிப்பானாக என்று ஒரு மலக்கு பதுவா செய்கிறார். அருமையான சகோதரர்களே, வாழ்க்கையில் செல்வம் பெறுவதற்கான வழி அல்லாஹ்வுடைய கடமைகள், கட்டளைகள் என்று வந்தால் அதற்காக இழப்பது, அதற்காக கொடுப்பது, அதை நிறைவேற்றுவது வாழ்க்கையில் செல்வம் பெருகுவதற்கான வழி. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது, நீங்கள் எதனை அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்காக செலவு செய்கிறீர்களோ நிச்சயமாக நாம் அதனை திருப்பி தருவோம் என்பது குர்ஆன் சொல்லும் உண்மை சகோதரர்களே. அதனால் இந்த வணக்கத்தை நாம் இதுவரை யாரெல்லாம் நிறைவேற்றவில்லையோ இந்த முறையாவது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, நபியுடைய சுன்னாவுக்காக, நபியுடைய வார்த்தையை மதித்து அல்லாஹ் தந்திருக்கும் செல்வத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக இம்முறை நாம் அந்த உலுஹியாவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற முன்வர வேண்டும். யார் அந்த நியத்தை வைத்தவர்களோ, யார் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்கப்பட்டது, மஹாதிகில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், உலுஹியா என்றால் என்னென்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது உங்களுடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சுன்னா, ஒரு வழித்தோன்றல். இதனுடைய சரித்திரம் யாவருக்கும் தெரிந்ததே, சரித்திரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இதன் ஊடாக எதிர்பார்க்கிறான், அடியானே உனக்கு விருப்பமான ஒன்றை இழப்பீராக இருந்தால் அதிலிருந்து பரக்கத் செய்கிறேன், அதில் செல்வத்தை உருவாக்குகிறேன், அதில் அபிவிருத்தியை தருகிறேன் என்பது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லும் ஒரு வழிமுறை சகோதரர்களே. அதனால் இம்முறையாவது அந்த வணக்கத்தை முறையாக நிறைவேற்ற ஒவ்வொருவர்களும் தயாராக வேண்டும். இதில் சிலர்கள் நாம் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம்,
பணம் இருக்கிறது, இந்த ஆட்டை இந்த மாட்டை எங்கே பெற்றுக்கொள்வது? சிரமம் இருக்கிறது, தேட வேண்டும், அலைய வேண்டும், அங்கே இங்கு செல்ல வேண்டும், யாரும் செய்வதற்கு இல்லையா? அருமையான சகோதரர்களே பெரியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ஆயிஷா, உன்னுடைய ஹஜ்ஜி அதனுடைய நன்மை அதில் எந்த அளவுக்கு செலவீனம் செய்கிறாயோ, எந்த அளவுக்கு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக சிரமப்படுகிறீரோ, சிரமத்தை தாங்கிக் கொள்கிறீர்களோ, அதற்காக செலவழிக்கிறீர்களோ, அந்த அளவுக்குத்தான் உங்களுக்கு நன்மை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, வியாபாரத்தில், தொழிலில், படிப்பில், பட்டத்தில் ஒரு உயர்வை, லாபத்தை அடைவதற்காக நாடு கலக்கிறோம். இரவென்று பார்க்கவில்லை, பகலென்று பார்க்கவில்லை, வெயிலென்று பார்க்கவில்லை, மழை என்று பார்க்கவில்லை, அங்கும் இங்கும் என்ன பாடுபடுகிறோம்? உலகத்தை சம்பாதிப்பதற்காக, லாபம் ஈட்டுவதற்காக, நன்மைகள் அடைய வேண்டும் என்றால் சொகுசாக, இலகுவாக, சும்மா இருந்து கொண்டு எங்கே நன்மைகளை அடைவது? அதற்காக தேடுவது, அதை அல்லாஹுக்காக தேடுகிறோம். அது ஒரு இபாதத் சகோதரர்களே. நல்லதை அல்லாஹுக்காக அறுக்கப்படுவதில் நல்லதை தேடுங்கள், கொழுத்ததை தேடுங்கள், ஆரோக்கியமானதை தேடுங்கள், தெளிவானதை தேடுங்கள், மக்களுக்கு பிரயோஜனமானதை தேடுங்கள். அல்லாஹுக்காக தேடும் அதில் ஏற்படும் சிரமத்துக்கு தக்கன அல்லாஹ் வாழ்க்கையில் செழிப்பை வைத்திருக்கிறான், செழிப்பை வைத்திருக்கிறான். கொடுப்பவர்கள் இழப்பவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் வாக்கில் மாறு செய்பவன் கிடையாது, அவனுடைய வார்த்தை அது பொய் கிடையாது. ஒமன் அஸ்ஸகு மினல்லாஹி கீலா, அவனை விட உண்மை பேசுபவர். ஒமன் அஸ்ஸகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட நம்புகிறமான, உண்மையான, யதார்த்தமான வார்த்தை யார் சொல்ல முடியும்? இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய சுன்னா. அதனால் ஒவ்வொருவர்களும் இதற்காக மேற்கொள்ளும் சிரமங்களை மேற்கொண்டு இவைகளை உரிய முறையில் அணுகி அடைந்து, அல்லாஹ்வுடைய கிருபை, நமது நாட்டில் ஆடு மாடுகள் விசாலமாக இருக்கிறது. ஒரு ஆடாக இருந்தால் தனி நபர் கொடுக்க முடியும், ஒரு மாடு தனித்தொருவர் கொடுப்பது மிக சிறப்பானது. இல்லை, அதனுடைய பெருமானம் அதிகமாக இருக்கிறது. எமது குடும்பத்தில் உள்ள நண்பர்கள், நமது மஹல்லாவில் உள்ளவர்கள், அயலகத்தவர்கள் இவ்வாறு சேர்ந்து ஆக கூடியது 7 நபர்கள் சேர்ந்தாவது ஒரு மாட்டை அல்லாஹுக்காக கொடுப்பதற்கு முன்வருவோமாக. யார் இந்த நியத்தை வைக்கிறார்களோ, எண்ணம் கொள்கிறார்களோ, ஆசை வைக்கிறார்களோ, அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தையும் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அவர்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்றும் வரைக்கும் பிறை கண்டதில் இருந்து நகம் களைவது, மீசைகள் கத்தரிப்பது, முடிகள் வெட்டுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதனுடைய அறுக்கப்படும் அந்த மாமிசத்தில் உள்ள அனைத்து ரோமங்கள், முடிகளின் அளவுக்கு நன்மை வழங்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, ஒருவர் கலைந்து விட்டார், வெட்டி விட்டார், கத்தரித்து விட்டார், பின்னால் நியத்து வருகிறது, பிறை 6, பிறை 8, பிறை 10 அல்லது பிறை 11 தான் நான் இந்த முறை உதுகியா கொடுக்க வேண்டும். முடி வெட்டி விட்டு, நகம் கலைந்து விட்டு என்னால் கொடுக்க முடியுமா? தாராளமாக கொடுக்கலாம். அதனை களையாமல் இருப்பது சுன்னா. கலைந்து விட்டார், அதனால் கொடுக்க முடியாது என்ற கருத்து கிடையாது. அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இவ்வருடம் அந்த உதுகியாவை, அதனை சார்ந்த சட்டங்களை, உலமாக்களை அணுகி நாம் தெரிந்து முறையாக நிறைவேற்றுவதற்கு முன்வருவோமாக. 4வது, ஒரு குத்துபா என்று சொல்லும் பொழுது அது ஒரு வாரத்துடைய ஒரு இஜ்திமா, ஒரு வாரத்துடைய ஒன்று கூடல். அந்த குத்துபாவில் சமூக சமய இன்மை மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்கான சில முக்கியமான அக்காலத்தில் தேவையான புத்திமதிகள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்துவிட்டால், இது முடிந்துவிட்டாலும் நமது பகுதிகளில் திருமண வைபவங்கள் நிறைவாக நிறைவேற்றப்படும். ஏராளமான திருமணங்கள் நடைபெறும். திருமணத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் அதில் உள்ள பல விடயங்கள் சொல்லப்பட வேண்டும். அது மிக முக்கியமானது. எந்த திருமணம் அது செலவீனம் குறைந்ததாக மஸ்ஜிதில் நடக்குகிறதோ அதுவே மிகச்சிறந்தது. நமது பகுதிகளில் சில அதிகமான திருமணங்கள் அது மண்டபங்களில், வைபவ இடங்களில் நடைபெறுகிறது. அதற்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது. மாஷா அல்லாஹ், நல்லது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆலினுன் நிகா, நிகாஹ்வை நீங்கள் பிரபல்யமாக அதனை பகிரங்கப்படுத்தி செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதற்காக தேதி முடிவு செய்யப்பட்டு, அதற்காக நேரம் முடிவு செய்யப்பட்டு, நண்பர்கள், உற்றவர்கள், உரியவர்கள், அயலகத்தவர்கள், உள்ளூரில் உள்ளவர்கள், வெளியூரில் உள்ளவர்கள் என்று ஏராளமானவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எதற்காக? பேர் புகழுக்காக அல்ல. அந்த வைபவத்தில் கலந்து கொண்டு அன்றைய மணவாள மணவாளிக்காக, வாழ்க்கையில் பரக்கத்துக்காக துஆ செய்வதற்காக, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக் என்ற அந்த துஆவை அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக அடைவதற்கு பரக்கத் தேவை என்பதற்காக இன்று துஆ ஓத வேண்டிய அந்த நிகழ்வில் அதிகமானவர்கள் பதுவா செய்துவிட்டு செல்வதை கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இன்று தரவுகளின்படி, நான் ஒரு மாத தரவுகளின்படி நமது பகுதி பிரதேசங்களில் நடைபெறும் திருமணங்களில் விகிதாசாரத்தில் அதிகமான டிவோர்ஸ் நடைபெறுகிறது. ஒன்று சேர்க்கப்படுவதற்காக நிகழ்த்தப்படும் அந்த அக்தி சஃபையை விட காதி கோர்ட்டுகளில் நிறைவான டிவோர்ஸ், அதற்கான விண்ணப்பங்கள் வருகிறது. இதில் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நமது பகுதி பிரதேசத்தில் இருக்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனின் சுன்னாவை ஆய்வு செய்யும் பொழுது 3 இடங்களில் பரக்கத்துக்காக துஆ செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று, பால் குடித்தால் ஓத வேண்டிய துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு, இந்த பாலில் யா அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக, இதை அதிகப்படுத்துவாயாக. இரண்டாவது, ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்வாயாக, ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. பாலில் பரக்கத்துக்காக துஆ செய்யப்பட்டிருக்கிறது. ரஜபுடைய ஷாபானுடைய மாதத்தில் பரக்கத்துக்காக துஆ செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, ஒரு திருமணம் நடந்தால் அந்த மணவாளனுக்காக பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக, ஒன்று கூடலை அல்லாஹ் பரக்கத் செய்ய வைப்பானாக. சார்கே பெரியார்களே, இந்த துஆ ஓத வேண்டிய இடத்தில் என்ன நடைபெறுகிறது என்றால், திருமண அழைப்புதல் நேரம் குறிக்கப்பட்டு அழைப்பு விடுக்கப்படுகிறது. பல தூரங்களில் பல வேலை சோழிகள், இன்றுள்ள ஒவ்வொருடைய வேலை சோழிகள் தெரியும் எவ்வளவு மிக அதிகம் என்பது, நேரம் எடுப்பது எவ்வளவு சிரமம் என்பது தெரியும். நேரத்தை ஒதுக்கி அந்த சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். 4:30 மணி 5 மணி என்று நேரம் விடப்பட்டிருக்கிறது. 6 மணி 6:30 மணி மகரிபுடைய ஆதாரம் சொல்லிவிட்டது, இன்னும் மணவாளன் வரவில்லை. இருப்பவர்கள் துஆ செய்வதற்கு பகரமாக உள்ளம் வெந்து போகிறது, இன்னும் வரவில்லை. செயற்பாடுகள், வார்த்தைகள் உள்ளத்தால் குமுறுகிறார்கள். அங்கே துஆவுக்காக பரக்கத் செய்ய வேண்டியவர்கள் பதுவா செய்துவிட்டு பிரிக்கிறார்கள். இது யார்? இந்த சபையில் இருக்கும் எமது பிள்ளைகள், எமது குடும்பத்தவர்கள், இந்த திருமணங்களை நடத்தி வைப்பவர்கள் நாம். ஒரு மோமின் பொதுவாக எல்லா காரியத்திலும் நல்ல ஒரு நமூனா, முன்மாதிரி தொழுகை. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மஅகூதா, தொழுகை எப்படி நேரம் நிர்ணயிக்கப்பட்டு, அதான் ஒரு நேரம், இகாமத் ஒரு நேரம் என்று சொல்ல, அந்த இகாமத்துடைய நேரத்திலிருந்து 1 நிமிடம் 2 நிமிடம் பின்னினால் அந்த இமாமை முழு பேரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். கண்ணால் பார்ப்பதே அவரை கொல்லுவதை போல அந்த திருமண வைபவத்தில் சுமார் 600 பேர் ஆஜராகி இருக்கிறார். இன்னும் மணவாளன் வரவில்லை. நேரமிடப்பட்டது 4:30 மணி, 6 மணியாகியும் வரவில்லை. 600 நபர்கள் இருக்கிறார். ஒருவருடைய 1.5 மணித்தியாலம், 600 நபர்களுடைய 1.5 பெருக்கினால் 900 மணித்தியாலம், 900ஐ 24 பிரித்தால் சுமார் 1 மாத கால நேரம் அந்த இடத்தில் வேஸ்ட் ஆக்கப்படுகிறது. இது ஒரு நிஃபாக்குடைய அடையாளம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆயாத்துல் முனாஃபிஸ் ஸலாஸ், நயவஞ்சகத்துடைய அடையாளம் 3: பேசினால் பொய் பேசுவது, வாக்களித்தால் மாறு செய்வது, நம்பினால் மோசடி செய்வது. இந்த வைபவங்கள் நடைபெறும் பொழுது நமக்கு என்ன நேரம் தோதுவோ முடியுமோ உரிய நேரத்தை அறிவிப்பு செய்யுங்கள். 5 மணி அல்லது 6 மணி அல்லது இஷா தொழுகையை தொடர்ந்து நேரத்தை, உரிய நேரத்தை சொல்லுங்கள். உரிய நேரத்தில் இந்த வாழ்க்கைகள், இந்த நிக்காஹ்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். மற்றவர்களுடைய நேரங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். மூன்றாவது, நாம் எல்லோரும் வாழக்கூடிய பகுதி ஒரு தீனை மையப்படுத்தி ஒரு ஹுத்பா நடப்பது போல பொருளாதாரத்துடன் வியாபாரத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள்
எல்லோருமே. இன்று நமது பகுதிகளில் ஒரு விதமான ஒரு கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இருட்டடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஏமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் இதை இந்த குத்துபாவில் சொல்லுகிறேன் என்றால், யாரும் இதில் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. இன்று நமது பகுதிகளில் போதை வஸ்துக்களுக்கு அடிமையான வாலிபர்கள் ஏராளம். மிக கண்ணியமான, மிக பேர் போன நல்ல குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள், பிள்ளைகள் இதற்காக எடிட் ஆகிவிட்டார்கள். அதை பாதிக்காமல் இருக்க முடியவில்லை. இதற்கு என்ன தந்திரமாவது செய்ய வேண்டும். நடைபெற்ற சுமார் 2 வாரங்களில் 20-30 நிகழ்வுகளில் கைகொண்டு அவைகளை தீர்த்து வைத்திருக்கிறோம் என்பதனால் பொதுமக்களாகிய உங்களுக்கும் இது ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்பதால் பகிர்ந்து கொள்கிறேன். சோதனை பெரியார்களே என்ன செய்கிறார்கள்? கடைகளுக்கு வருகிறார், தெரிந்தவர் போல நல்லவர் போல பொருட்களை வாங்குகிறார்கள், ஏற்றுகிறார், எடுத்து செல்லுகிறார். பணம் இப்போது அனுப்பி வைக்கிறேன், அல்லது உம்மா வாங்கிட்டு வர சொன்னது, சாச்சா எடுத்துக்கிற சொன்னது, பாப்பா வாங்கிட்டு வர சொன்னது சொல்லி கடைகளில் அந்த பொருட்களை ஏற்றி எடுத்து அதை கொண்டு சென்று இன்னொரு கடைக்கு அதை விட குறைவான விலைக்கு விட்டுவிட்டு ஆள் சென்று விடுகிறார். நமது பகுதி பிரதேசங்களில் சமகாலமாக இது அதிகமாக ஊடுருவிக்கிறது. நேற்றும் இஷா தொழுகையின் பின்னால் நடந்தது. அதில் நேரடியாக சம்பந்தப்பட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தோம். இதற்கான புகார்கள் செய்ய வேண்டிய முயற்சிகள் இருந்த பொழுதிலும் நாம் எமது வீடுகளில் இருக்கும் பெண்கள் வியாபாரங்களுக்காக, தொழிலுக்காக, வேலைக்காக, வெளியூர்களுக்காக சென்று விட்டாலும் வீடுகளில் இருக்கும் பொழுது நிதானமாக, கவனமாக, பூட்டுக்களை கொழுகியவர்களாக, யாரொரு ஆணையும் உள்ளே எடுக்காமல் வீடுகளில் இருக்கும் பெண்களுக்கு நாம் அவதானம் கொடுக்க வேண்டும். எமது வியாபார தலங்களில் பொருள்களை விற்கும் பொழுதும் அல்லது கடனுக்கு கொடுக்கும் பொழுதும் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நமது பகுதிகளில் ஏராளமான நகைக்கடைகள் இருக்கிறது. ஒரு கடையில் இல்லாத ஒன்றை இன்னொரு கடையில் கேட்டு அனுப்புவார்கள். தாருங்கள், அங்கே கொடுத்து விட்டு வருகிறோம். இதில் வரும்பொழுது ஏற்கனவே அந்த பொடியன் அந்த கடையில் வேலை செய்பவர் வேலை செய்திருப்பார், விலகி இருக்கிறார், தெரியவில்லை. அதே ஞாபகத்தில் கொடுத்து விட்டார், எடுத்து ஓடிவிட்டார். எங்கே போவது சகோதரர்களே? இவ்வாறான பலவிதமான கொள்ளைகள், அசம்பாவிதங்கள், கெடுதிகள் நமது பகுதி பிரதேசங்களில் அண்மை காலமாக ஊடுருவிக்கிறது. இதிலும் கவனம் செலுத்துங்கள். தன்னுடைய தீனையும் மார்க்கத்தையும் பாதுகாப்பது போல தன்னுடைய உரிமை, உடைமை, உயிரை பாதுகாப்பதும் மார்க்கம். 4வது, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் செய்த அந்த குத்துபாவில் ஒரு பகுதி இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் ஹஜ்ஜத்துல் வதாவில் நிறைவான வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறந்திருந்த மௌத்தாகும் வரைக்கும் உள்ள உபன்யாசம் செய்தார்கள். அதில் ஒரு பகுதி சொன்னார்கள், இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த மக்கா நகர் எவ்வளவு மிக கண்ணியமானதோ, இன்றைய தினம் எந்த அளவுக்கு மிக மகத்தானதோ, இதை விடவும் ஒரு மனிதனுடைய உயிர், மானம், செல்வம் மிக பெருமதியானது. அதனால் இன்று இணையதளங்கள் எல்லோருடைய கைகளும் இருக்கிறது. நாட்டில் எழுத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தில் எழுத்து சுதந்திரம் கிடையாது. வார்த்தையும் வணக்கம் பேசுவதும் கணிக்கப்படுகிறது, எழுதுவதும் எமது பட்டோலையில் பதிவு செய்யப்படுகிறது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒவ்வொருவருடைய உடலிலும் 2 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். ரகீப், அதீத் என்ற மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நாம் பேசும், கதைக்கும், செய்யும் எல்லா விதமான செயற்பாடுகளும் பதியப்படுகிறது. அதனால் இணையதளங்களில் பிறருடைய மானத்தை, பிறருடைய குறையை, பிறருடைய விடயங்களில் நாம் ருசி கண்டுவிடாதீர்கள், எழுதாதீர்கள். மார்க்கம் சொல்லுகிறது, குறையை மறைக்குமாறு மார்க்கம் சொல்லுகிறது. இதையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் நின்று கொண்டு நிறைவேற்றிய ஒரு உபதேசம் என்பதனால் இன்று அந்த ஹஜ்ஜுடைய அந்த குத்பாவில் இதையும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மாதம் மிக சிறப்பானது. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் உறுதி கொள்ள வேண்டும். இக்காலத்தில் இந்த 10 தினங்களும் மிக சிறப்பானது. அதிலே இரவும் பகலும் மிக கண்ணியமானது. அவருடைய பகலை நோன்பை கொண்டும் இரவை தொழுகையை கொண்டும் வணக்க வழிபாடுகளை கொண்டும் ஹயாத்தாக்க வேண்டும். இந்த மாதத்தில் நிறைவேற்ற வேண்டிய அரஃபாவுடைய தினம் அன்றைய நோன்பை யாவரும் நோக்க வேண்டும். 4வது உதுஹியாவுடைய வணக்கம் எல்லோரும் நிறைவேற்ற வேண்டும்.
அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் செல்வம் கொடுப்பது அது எடுப்பதற்கான வழி என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொருவரத்தில் இருக்கும் வீடுகளில் இருக்கும் தங்கமும் வசதியும் வாய்ப்பும் யாரும் நம்முடைய பகுதியில் ஏழ்மை என்பதற்கில்லை. இதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஏழ்மை என்பது கிடையாது. அதனால் இதை எவ்வாறு நிறைவேற்றுவதென்று உரிய முயற்சிகளை எடுங்கள். திருமண வைபவங்களின் பொழுது நேரத்தை மற்றவர்களுடைய பதுவாக்களை விட்டும் தவிர்த்து கொள்வதற்காக ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக நாம் மிக இந்த பூமியில் வாழும் பொழுது மிக புத்தி சாதுரியமாக புத்தி கூர்மையுடன் யாரையும் ஏமாற்றுவதும் கிடையாது, நாம் ஏமாற்றப்படுவதும் கிடையாது என்ற நல்ல சிந்தனையில் வாழ்ந்து நல்லவர்களாக வஃபாத்தாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் நமது பாவத்தை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. சங்கையான முபாரக்கான இந்த யா அல்லாஹ் காலத்தில் உள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. எம் அனைவர்களுக்கும் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிறார்களோ அவருடைய பயணத்தை இலக்குப்படுத்துவாயாக. எங்களுடைய இறுதியை சிறப்பாக்குவாயாக. எங்களை பெற்று வளர்த்து எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எங்களுக்கு கல்விகளை போதித்த ஆசிரியர்கள் உஸ்தாதுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இறுதியை சிறப்பாக்குவாயாக. கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم وإياي أولا بتقوى الله وحثكم على طاعته وازجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشرعه النبي صلى الله وآله وصحبه وسلم. بين ذلك في سيرته الجميلة ولم تبقى في قلبه زخرفة الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سكى كافر شربة ما. رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان فرقة أغرتهم حياة الدنيا وفرقة أرغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار سلاما فرحا وسرورا ولا تكون ممن طغى وأطغى ولا من المغترين المضلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. فالله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك الرجال وعلى كل ضامر يأتين من كل فج عميق. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرصدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وآله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوا إن أكرمكم عند الله أتقاكم. إن الله أتانا الأكل وأمرنا بالتفكير به في خلقه وقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبيره وتكبيره. وإذا أدبر الليل أقبل النهار وإذا أدبر النهار أقبل الليل. فيجب علينا أن نتعمل في هذا. من يفعل هذا وما قائدة هذا ولمن قائدة هذا. فيا أيها الإخوان في الله يعبد الله حق عبادته. هذه غاية الأهداف. وتفكروا في خلق الله واتقوا في جميع الأوقات ولا تحملوا لحظة ما في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة كل ضلالة في النار. قال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يؤدي فرائضك والنحي النواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم ارض عن سادتنا خلفاء الراشدين
أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وأرضى عن أمهات المؤمنين أزواج رسوله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معكم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ذكر الله العظيم الجليل الجبار ذكركم وادعوه يستجب لكم يهديكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر، والله يعلم ما تصنعون.